பிரைஸ் லார்ட். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்துக்கிறேன். நீங்கள் சுகமுடன் இருக்க நான் பிரார்த்திக்கிறேன். இன்றைக்கி தேவனுடைய ஒரு வார்த்தையும் அதனோடு கூட ஒரு சம்பவமும் பார்க்கலாம், சரிங்களா? அதாவது ஒருத்தர் என்ன பண்ணுறாரு, அவனுடைய மகன் பிறந்ததுலேருந்து ஊமையாக இருக்கார், செவிடும் கூட, சரிங்களா? செவிடாக இருந்தால் ஆட்டோமேட்டிக்காக ஊமையாக இருப்பாங்கன்றது தான் உலகத்தினுடைய நடப்பு. அவர் ஷீஷருங்கிட்ட, அவர் ஏசப்பாவுடைய ஷீஷருங்கிட்ட கொண்டு போகிறாரு சுகப்படுத்தணும்னு சொல்லிட்டு. அவங்களால சுகப்படுத்த முடியல, சரிங்களா? அங்கே என்ன நடந்துன்னு தெரியல. இவங்க வாக்குவாதம் பண்ணிகிட்டு இருக்காங்க, கூட வேத பாரகரும் நின்றுட்டுருக்காங்க, சரிங்களா? அப்போ ஏசப்பா கேட்குறாரு, என்ன பண்ணிகிட்ருக்கீங்கன்ட்டு. அப்போ அந்த பையனோட தகப்பன் சொல்கிறாரு, இந்த மாதிரி என் பையன் சின்னதுலேருந்து பேச முடியாமல் இருந்தால், அவன் தீயிலும் தண்ணீரிலும் பொருளும் அந்த ஆவி அவனை பிடிக்கும் போது அவ்வளோ கஷ்டப்பட்டோம் அப்படின்னு சொல்லும் போது இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவ்விசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னான். அதுக்கப்புறம் ஊமையும் செவிடுமான ஆவி அவனை விட்டு புறப்பட்டு போகும்னு சொல்லிட்டு அவர் ஏசப்பா சொன்ன உடனே அது புறப்பட்டு போகுது, அவன் சுகம் அடைகிறான். அப்போ ஒன்று தெரியுது, ஒன்று அந்த ஷீஷர்கிட்ட கொண்டும்போது அவங்க தகப்பனாரும் இவங்களால முடியுமான ஒரு சிந்தனை இருந்திருக்கலாம், அவிசுவாசம் இருந்திருக்கலாம். ரெண்டாவது சுற்றி இருந்தவங்களும் இவங்க என்ன தான் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். ஏன்னா ஏசப்பாவை எப்படியாச்சும் குற்றப்படுத்தணும்னு தானே சுற்றி சூழ்ந்து இருந்தாங்க. அப்போ என்ன பண்ணுறாங்க பார்க்கலான்னு அவங்க எல்லாருமே அவிசுவாசத்தோடு இருக்கும்போது அந்த சுகம் கிடைக்கப்படலை. அப்போ ஏசப்பா அது தெரிஞ்சுக்கிட்டு, நீ விசுவாசிக்கிறியா சுகம் கிடைக்குன்னு சொல்லிட்டு அவங்க தகப்பனார்கிட்ட கேட்கும்போது, அப்போ தான் அவர் கண்ணீர் விட்டு, எனக்குள்ள அவிசுவாசம் இருக்குது, அதை நீங்கும்படி செய்யும்னு சொல்லிட்டு சொல்லும் போது அவருக்கு அந்த அவிசுவாசம் போயிடுது. அதுக்கப்புறம் அவங்க மகனுக்கு ஏசப்பா சுகம் தரார். அப்படி தான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். இது நீங்கள் எப்படி யோசிக்கிறீங்க, உங்களுக்கு எப்படி வெளிப்பாடு கிடைச்சதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சாலும் நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் சொல்லும்போது தெரிஞ்சுக்கலாம். எல்லாரும் கற்று தேர்ந்தவங்க கிடையாது. நான் பேசிக்காக தான், சரிங்களா? நான் சொல்கிறேன், இது எனக்கு தெரிஞ்ச ஒரு வெளிப்பாடின் வழியாக நான் சொல்கிறேன். இந்த மாதிரி டெஸ்ட் பண்ணணுன்ட்டு சிலர் இந்த மாதிரி காரியங்கள் செயல்படுத்துறது உண்டு. அதனாலேயும் சில அற்புதங்கள் நடக்காமல் போகலாம் என்பது என்னுடைய கருத்து. முதலாவது நம்முடைய அவ்விசுவாசம் நீங்கும்படி ஜெபிப்போம். விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய் என்று வேதம் சொல்லுது. ஆமீன். விசுவாசிப்போம், தேவனுடைய மகிமையை காண்போம். ஏனால் அவர் ராஜாதி ராஜன், கர்த்தாதி கர்த்தன். ஆமீன்.